சார் உங்க படத்துக்கு சென்சார்லாம் வாங்கிட்டீங்களா? ஏன்னா இப்போ வரைக்கும் பெரிய படங்களுக்கே வந்து சென்சார் பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்ம படத்தோட சென்சர் நடந்துட்டு இருக்குது. நமக்கு 30க்கு தானே இது. நமக்கு 22 முன்னாடி நமக்கு சென்சர் கிடச்சிடும். சார் அதே மாதிரி சின்ன பட்ஜெட் வந்து தேட்டர் வந்து கிடைக்காம கம்ப்ளைண்ட் சார் பார்க்குறீங்க. தியேட்டர் கொஞ்சம் கம்மியானாலும் படம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தியேட்டர் கிடச்சிடும். அது மலையாளம் இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி. கண்டென்ட் படம் நல்லா இருந்துச்சுன்னா தியேட்டர் கிடச்சிடும். ஃபஸ்ட் டைமில் ஆர்டிஸ்டை பார்த்துக்கிட்டு பேனர் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் தியேட்டர் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது எல்லா இடத்துலையும் அப்படி தான். இங்கே இருந்தாலும் கேரளாவில் இருந்தாலும் அப்படி தான். ஆனால் படம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தியேட்டர் கிடச்சிடும். இப்போது ஃபஸ்ட் டைமில் இங்கே மலையாளத்தில் தான் ரிலீஸ் பண்ணது. டேரக்ட் மலையாளம் தான் செய்கிறது. ஆமாம், இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படி தான் இருக்குது. ஆனாலும் இந்த படத்துக்குள்ளே கொஞ்சம் ஹாரர் போன காலத்திலேருந்து நிறைய விஷயத்தை சொல்கிறது. ரகுராம்னா சும்மா ஒரு கேரக்டர் நேம் மட்டும் இல்லை. அதுக்கு கேரளாவை பொறுத்த வரைக்கும் தெக்கன் கேரளத்தில் அந்த ஒரு முன்னாடி இருந்தால் ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஸ்டோரி அது வச்சு தான் ரகுராம். அப்படி தான் அதுதான் ரகுராமோட ஸ்ட்ராங். யாரு? ஆமாம், பர்மிஷன்லாம் வாங்கியிருக்கேன். நீங்க பேசும்போது சொன்னீங்க இந்த மாதிரி மலையாளத்துல தான் ஃபுல் ஃபிளெஜ்டா வில்லனா வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு. தமிழ் படங்கள்ல உங்களை வந்து அங்கீகரிக்கலையா இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்ல வில்லனா? இப்பதான் அங்கீகரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கீகரிக்கலன்றீங்களா? அதாவது வில்லன் கூட ஹீரோ கூட நடிச்சதுனால்தான் வந்து மற்ற லாங்குவேஜ்லயுமே கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்காங்க. ஸோ அங்கீகரிக்காம மற்ற லாங்குவேஜ் கூட மாட்டாங்கல்ல. இங்க வந்து சொல்லும்போது மலையாளத்தை தான் நான் சொல்லல. மலையாளத்துல இருந்து இங்க நம்ம சின்ன சின்ன ரோல்ல பண்ணியிருந்தாலும் அங்க இருந்து கூப்பிட்டு பிக்கப் பண்ணி அங்க பிக் பண்றாங்களா, செலக்ட் பண்றாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ஸ் கூட நடிச்சவங்களையும் அடையாளம் கண்டு கூப்பிட்டு அங்கே நடிக்க வைக்கிறாங்க மெயின் வில்லனா. அதை பார்த்துட்டு இப்போ இங்கேயும் இப்போ மெயின் வில்லனா இப்போ நிறைய படங்களை பண்ணிட்டு தான் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் எங்கிருந்து செலக்ட் பண்றாங்கன்னும் போது அது மலையாளத்திலிருந்து கூப்பிடுறாங்க. ஸோ என்னை மட்டும் இல்லை, என்னை மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து இங்கிருந்து கூட்டின்னு போய் பெரிய பெரிய படங்களை மெயின் வில்லனாலும் நடிக்க வச்சிருக்காங்க. நடிக்க வைக்கும் கூப்பிட்டு தான் இருக்காங்க. அதனால இங்க பண்ணலன்னு இல்லை, இப்போ அதை பார்த்துட்டு இப்போ இங்கேயும் பண்ண கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய ஸ்டார்ஸ் படத்துல பண்ணணும்னு ஒரு முயற்சி பண்றோம் இல்லையா. அது மாதிரி நடந்ததுன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். நிறைய புதுமுகங்கள் நடிக்கிற படங்களை மெயின் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்ல. இப்போ அதுவே வந்து இன்னும் பெரிய ஸ்டார்ஸ் படத்துல கொடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அது இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. ரொம்ப ஒன்றும் பண்ணுவேன். உண்மையிலே எனக்கு வருமா வராதான்ற டவுட்டு இல்லை. இப்போ காலையில் நான் வரும்போது கேள்விப்பட்டேன், கண்டிப்பாக வரலன்னு தான் கேள்விப்பட்டேன். உண்மையிலே மனசை பாதிக்க தான் செய்யுது. ஏன்னா அப்போ விஜய் சார் மட்டும் இல்லை, எந்த படமுமே வந்து செலவு பண்ணி கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. அது சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆனால் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அது வரலங்கிற போது மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். சின்ன படங்களுக்கு வந்து அது நடிக்கிற ஆர்டிஸ்ட் தான் வந்து பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும். இந்த படத்தில் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ராதாரவி சார். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரொமோஷன்ஸ்க்கு ஏன் வரல, கூப்பிடலையா, எதனால, என்ன? இல்லை, ஆக்சுவலாக வந்து எல்லாருமே ப்ரொடக்ஷனில் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. என்னையும் கூப்பிட்டாங்க. நான் கூடும்போது நான் சொன்னேன் 7ஆம் தேதியிலேருந்து நான் வேறு கம்பெனிக்கு டேட் கொடுத்துருக்கேன் மேடம், என்னால் வர முடியுமா தெரியல. ஒருவேளை டேட்டு ஷூட்டிங் ஏதாவது போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வரேன், 100% ஷூராக வரேன்னு தான் சொன்னேன். ஸோ எல்லா நடிகர்களுக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. ஆக்சுவலாக என் ஷூட்டிங் போஸ்ட்போன் ஆயிடுச்சு பொங்கலுக்கு அப்புறம், அதனால தான் இங்கே வர முடிஞ்சுது. ஒருவேளை நான் இன்னைக்கு இங்கே வரதில்லைன்னா என்னையும் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. பட்டு இது வந்து எல்லாருமே வேணும்னே பண்ணுறது இல்லை. வரணும் வந்து முன்னாடியே வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொல்லி தான் வைக்கிறாங்க.
மாதிரி வரதுலாம் இப்போ எனக்கெல்லாம் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு பட் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா தெரியல, பட் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. நான் வந்திருக்கேன். ஒருவேளை மற்ற நடிகர்களுக்கும் இந்த மாதிரி டேட் ப்ராப்ளம் இருந்தனால வராமல் இருக்கு. இது வந்து யதார்த்தமாக நடக்கிறது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யார் ஒருத்தருமே அதுவும் தான் நினைப்பாங்க. 2 பெரிய படங்கள் இந்த மாசம் ரிலீஸ் ஆகிடும். நீங்க ஹீரோ பண்றதுனால சிவகார்த்திகேயனுக்கும் விஜய்க்கு போட்டியா உங்க படத்தை release பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம இப்போதான் இப்படி வளர்ந்துட்டு இருக்கோம். நீங்க எங்கேயோ போய் மேலே போயிருக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. போட்டிலாம் ஒன்றுமே கிடையாது. எங்க படம் ஜெயிச்சா போதும், சந்தோஷப்படுவோம். மேம், உங்களுக்கு 2 கேள்வி இருக்கு. வாங்க. நான் எதிர்க்கிறேன். இவங்க சொல்லுங்க சார். நீங்க பேசும்போது சொன்னீங்க, இப்போ வர நடிகர் ஆக்ட்ரஸ் எல்லாமே வந்து கிளாமரை பேஸ் பண்ணி தான் வராங்க அப்படின்னு சொன்னீங்க. எதை பேஸ் பண்ணி சொன்னீங்க, யாரை சொல்றீங்க? இப்போ நீங்கள் வரது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நாங்கள் செலக்ட் பண்ணி வந்தோம். அதாவது தேவியானி, நான், சிவலக்ஷ்மி, நாங்கள் எல்லாமே ஒரு ஜானரில் வந்தோம். ஓகேங்களா? பட் இப்போ ஜானரே பார்த்தீங்கன்னா கிளாமர் பேஸாக தாங்க இருக்குங்க. முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி ஹீரோயின்ஸ் ஐ கான்ட் டாஸ் வெரி வெரி ஃபியூ பீப்புள் வி கேன் சே தட் தேர் நாட். தவிர்த்து எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நல்லா ஹோமியாக வருவாங்க, அடுத்த படத்தில் இமீடியட் கிளாமர் வந்துடுறாங்க. அந்த சேம் ஜானர் இப்போ சிவலக்ஷ்மி, நம்ம தேவியானி, இப்போ நாங்கள் பண்ண மாதிரி அதே மாதிரி ஹோம்லியாகவே போகிற ஹீரோயின்ஸ் இப்போ யாருமே கிடையாதுங்க. ஃப்ராங்காகவே சொல்ல போனோம். எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஹோம்லி, அடுத்தது பார்த்து ஜஸ்ட் ஆப்போசிட்டாக கிளாமர் பண்ணுறாங்க. இப்போ கிளாமரில் தான் போட்டி போடுறாங்க. அது அழகி போட்டி தான் நடக்குதே தவிர நடிப்பில் போட்டி நடக்கல ஃப்ராங்காக. அதே மாதிரி இப்போ தமிழ் படங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் நடிகைகளை வந்து நடிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? தட்ஸ் வெரி ட்ரூன்னு உண்மையிலேயே நாங்களாம் தமிழ் நடிகைகள், நாங்களாம் எத்தனையோ படங்கள் எங்களை புக் பண்ணியிருக்கலாம். பட் மலையாளத்தார் தான் எங்களை கூப்பிட்டு புக் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து எங்களுக்கு விமான டிக்கெட்டை கொடுத்து ஹோட்டல் ரூமை கொடுத்து புக் பண்ணுறாங்க. ஆனால் சென்னையிலே எங்கள் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, எங்களை திரும்பி கூட பார்க்கல. அது என்னவோ தெரியல, தமிழில் ஒரு ஃபேஷன், மலையாள ஹீரோயின்ஸ் கொண்டு வருவாங்க, மும்பை ஹீரோயின்ஸ் கொண்டு வருவாங்க. தமிழ் ஹீரோயின்ஸான நாங்கள் 1-2 பேர் தான் முன்னுக்கு வந்திருக்கோமே தவிர மெஜாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் மலையாளி ஹீரோயின்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. கிளாமரை பேஸ் பண்ணி தான் வராங்க அப்படின்னு சொன்னீங்க. எதை பேஸ் பண்ணி சொன்னீங்க, யாரை சொல்றீங்க? நீங்கள் வரது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நாங்கள் செலக்ட் பண்ணி வந்தோம். அதாவது தேவியானி, நான், சிவலக்ஷ்மி, நாங்கள் எல்லாமே ஒரு ஜானரில் வந்தோம். ஓகேங்களா? பட் இப்போ ஜானரே பார்த்தீங்கன்னா கிளாமர் பேஸாக தாங்க இருக்குங்க. முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி ஹீரோயின்ஸ் ஐ கான்ட் டாஸ் வெரி வெரி ஃபியூ பீப்புள் வி கேன் சே தட் தேர் நாட். தவிர்த்து எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நல்லா ஹோமியாக வருவாங்க, அடுத்த படத்தில் இமீடியட் கிளாமர் வந்துடுறாங்க. அந்த சேம் ஜானர் இப்போ சிவலக்ஷ்மி, நம்ம தேவியானி, இப்போ நாங்கள் பண்ண மாதிரி அதே மாதிரி ஹோம்லியாகவே போகிற ஹீரோயின்ஸ் இப்போ யாருமே கிடையாதுங்க. ஃப்ராங்காகவே சொல்ல போனோம். எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஹோம்லி, அடுத்தது பார்த்து ஜஸ்ட் ஆப்போசிட்டாக கிளாமர் பண்ணுறாங்க. இப்போ கிளாமரில் தான் போட்டி போடுறாங்க. அது அழகி போட்டி தான் நடக்குதே தவிர நடிப்பில் போட்டி நடக்கல ஃப்ராங்காக. அதே மாதிரி இப்போ தமிழ் படங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் நடிகைகளை வந்து நடிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? தட்ஸ் வெரி ட்ரூன்னு உண்மையிலேயே நாங்களாம் தமிழ் நடிகைகள், நாங்களாம் எத்தனையோ படங்கள் எங்களை புக் பண்ணியிருக்கலாம். பட் மலையாளத்தார் தான் எங்களை கூப்பிட்டு புக் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து எங்களுக்கு